ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முழு விலையை செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது வீட்டு சிலிண்டரின் விலை உயரவில்லை என்றாலும் மானியமில்லாமல் வாங்க வேண்டிய கூடுதல் விலைக்கு சிலிண்டர்கள் வாங்க வேண்டும். ஒரு வீட்டில் 5 அல்லது 6 பேர் இருந்தால் தினமும் 3 வேளை சமைக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள், முதியவர்கள் இருந்தால் சமையல் இன்னும் அதிகமாகும். அப்படி இருக்க 4 சிலிண்டர்களை மட்டும் வைத்து ஒரு வருடத்தை கடப்பது பல குடும்பங்களுக்கு எளிதான விஷயமல்ல. கிராமங்களில் வசிக்கும் சில குடும்பங்கள் சில நாட்களுக்கு விறகடுப்பில் சமாளிக்க முயற்சிக்கலாம். ஆனால் அது எல்லா கிராமங்களிலும் சாத்தியமில்லை. விறகும் முன்பு போல் எளிதாக கிடைப்பதில்லை. நகரத்தில் வசிப்பவர்களின் நிலை இன்னும் சிக்கலானது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் விறகடுப்பு பயன்படுத்த முடியாது. விறகு சேகரிக்கவும் வழி இல்லை. அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி மானியம் இல்லாவிட்டாலும் முழு விலை கொடுத்து சிலிண்டர் வாங்குவதுதான். ஏழை குடும்பங்களும் புகையில்லாமல் சமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உஜ்வலா திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆண்டுக்கு மானியம் கிடைக்கும் சிலிண்டர்களின் எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறுமா என்ற கேள்வி பல தரப்பில் எழுந்துள்ளது. பெரும்பாலான உஜ்வலா குடும்பங்கள் ஆண்டுக்கு சராசரியாக 4 சிலிண்டர்களையே பயன்படுத்துவதாகவும் அதனால்தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. முதலில் கேஸ் பயன்பாட்டை ஊக்குவித்து பின்னர் மானிய வரம்பை குறைப்பது மறைமுகமாக சமையல் செலவை உயர்த்துகிறது என்று பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கேஸ் அடுப்பு வீட்டில் இருந்தாலும் அதில் கேஸ் நிரப்ப பணம் இல்லை என்றால் அந்த அடுப்பால் என்ன பயன் என்ற கேள்வியும் எழுகிறது. ஏழை குடும்பங்கள் அரசிடம் இலவசமாக எதையும் கேட்கவில்லை. தினமும் சமைக்க வேண்டிய சமையலறையில் அடுப்பு அணையாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 4 சிலிண்டர்கள் முடிந்த பிறகு முழு விலை கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டிய நிலை தொடர்ந்தால் அது ஒரு மானிய குறைப்பு மட்டுமல்ல, ஏற்கனவே விலைவாசியால் திணறும் குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையில் மேலும் ஒரு சுமையை சேர்த்ததாகவே பலர் கருதுகின்றனர்.